ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு யார் தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே பல கேள்விகள் இருந்துட்டு இருக்க சமயத்துல, சுடரோட ஆட்டத்தை முடிக்க போறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம வெண்பா குட்டி தான். வெண்பா குட்டி எல்லா ஆதாரத்தையுமே கலெக்ட் பண்ணி இப்ப விஜய், மல்லி, கதிரேசன் மொத்த பேருக்குமே வந்து இவங்க ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஆதாரத்தோட காட்டுறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்துட்டு சுடர் வந்து வெண்பாவ தான் 2 பேரும் ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க, போறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல வெண்பாவுக்கு சுத்தமா மனசே கேட்கல. இங்க இருக்க கொஞ்சம் கூட வந்து வெண்பாவுக்கு புடிக்கவே இல்ல. மல்லியம்மா இல்லாம தூக்கமே வராது. அது வந்து 2வது பட்சம் இருந்தாலும், இன்னைக்கு மல்லிய வந்து ஸ்கூல் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம, வெண்பாவ இவ அடிக்க வந்து கை ஓங்குனதுனால, வெண்பா மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இவங்க ரொம்ப மோசமானவங்க. இங்கேருந்து எப்படியாச்சும் போயே ஆகணும் அப்படின்றதுக்காக ரேணுகா பேச்ச கேட்கல, போகல, எதுவுமே பண்ணவே இல்ல. தனியாவே இருந்துட்டே இருந்தா, இவள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணுமே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வெண்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமா தூங்கவே இல்ல. ஆனா அந்த சமயத்துல தான் ரகு கிட்ட பேசி, மல்லியோட விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு, ஏன்னா இப்படியே இருக்கக்கூடாதுல்ல, ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், மல்லிய போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்றதுக்காக, இவ வந்து ஃபோன் பேசிட்டு இருந்தா. நைட்டோட நைட்டா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெண்பா தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா போயிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ரகு என்னாச்சு அப்படின்ற மாரி கேட்க, "என்ன சுடர் இந்த டைம்ல கால் பண்ணியிருக்கியே?" "இல்ல ரகு, எனக்கு தூக்கமே வரல. ப்ளஸ் இங்க ஒரு குட்டி பிசாசு என் உயிர வாங்குது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, அந்த மல்லிய கொலை பண்ணியே ஆகணும்ல. அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். என்னதான் ஆச்சு ரகு?" அப்படின்ற மாரி கேட்க, "என்னாச்சுன்னா என்ன சொல்றது சுடர்? என் பூமி பூஜையெல்லாம் அவ மொத்தமும் வந்து சொதப்பிட்டு போயிட்டா" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது சொதப்பிட்டு போயிட்டாளா? அதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "எல்லாமே கரெக்ட்டா தான் சுடர் போயிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கா பிளான் போட்டு நான் வந்து வச்சிருந்தேன். ஆனா, இவ இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லன்னு நடந்ததெல்லாம் சொல்லவும், இவளுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்ப அவ ஒரு ஹீரோ ரேஞ்சுல இருக்கா. நம்ம இப்படியே முட்டாள்தனமா இருந்துட்டுருக்கோம். இப்படி இருக்கிறது நல்லதுக்கே இல்ல ரகுன்னு சொல்ல, புரியுது. ஆனா வந்து என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதே அப்படின்ற மாரி சொல்ல, ரொம்பவே வந்து குழப்பத்தோட இருந்துட்டுருக்காங்க நம்ப சுடர். இது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது, இவ தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா, தூங்கவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. உடனே செம ஷாக் ஆயிடுச்சு. "என்னடா இது? இப்படி வந்து நடந்துட்டுருக்கே!" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே வந்து வெண்பா வந்து முழிச்சு போய் பார்த்தா, இவ வந்து பேசிட்டு இருக்கா இந்த மாரி, மல்லிய கொல்லணும் அப்படி இப்படின்ற மாரி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கவுமே, சுத்தமா புரியல அவங்களுக்கு. என்னடா இது! இவங்க என்ன ரேணுகா அம்மா யார்கிட்ட பேசுறாங்க? வள்ளியம்மாவ கொலை பண்ணணும்னு வேற பேசுறாங்களே! என்ன ஆச்சு? ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாரி குழப்பத்தோட இருக்க. இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா எல்லாத்தையுமே வீடியோ எடுக்குறாங்க. இந்த மாரி வள்ளிய சீக்கிரம் கொலை பண்ணா தான் இந்த வெண்பா நாய்ட்டேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். இந்த குட்டி பிசாசு என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ப்ளஸ் சீக்கிரமா விஜய் எனக்கு சொந்தமானா மட்டும்தான் மொத்த சொத்தை என்னால அடைய முடியும் அப்படின்ற மாரி சொல்ல, "நீ கவலையே படாத சுடர். அதுக்கான வேலைய நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேல. ஏன்னா அந்த மல்லி ரொம்ப சீண்டிட்டா. அதனால அவள நான் போட்டதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்ன நடந்துட்டுருக்குன்னே ஃபுல்லா புரியாம தவிச்சு போயிட்டுருக்காங்க. மாலி வெண்பாவுக்கு சமசாக்கு படபடன்னு ஆயிடுது. ஏன்னா கொலை பண்ண போறான் அப்படின்ற மாரி சொன்னா எந்த ஒரு பிள்ளைக்கா இருந்தாலும் ரொம்பவே இதா தானே இருக்கும். அப்பதான் வந்து ரொம்பவே வந்து ஷாக்கா இருக்கு. என்னடா இது! இவங்க என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட, ஐயய்யோ! மல்லியம்மாவுக்கு என்ன இவ்ளோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு. நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டையுமே எடுத்துட்டு, அப்படியே ரெக்கார்ட எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓட ஆரம்பிச்சதுமே, "யார் நீங்க? எதுக்காக இப்போ எல்லாம் பண்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "எதுவா இருந்தா என்ன? இதுக்கு மேல வந்து விட்டு வைக்கிறதாவே இல்ல. உனக்கு தாண்டி இருக்கு கச்சேரி." அப்படின்ற மாரி கடகடன்னு புள்ள ஓடுது. ஓடி இந்த மாரி மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு கதவு தட்டுது. "என்னாச்சு வெண்பா? இந்த நேரத்துல நீ எப்படி இங்க? உன்னை யார் கூட்டு வந்தான்னு?" எல்லா கேள்விக்குமே சுத்தமா பதிலே கிடையாது. நம்ப விஜய்
வெண்பா கிட்ட. அப்படியே வெண்பாவுக்கு தண்ணி தாங்க எடுக்குது. என்னாச்சு என்னாச்சு வெண்பா அப்படின்ற மாதிரி கேட்க, மல்லியம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சு மல்லியம்மா, இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து ரேணுகாமாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு வெண்பா என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. நானும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ மோசமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணுமே. என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா அப்போ தான் வந்து எல்லா உண்மையுமே வெண்பா காட்டுறாங்க. வீடியோ ஆதாரத்தை இங்கே பாருங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செம ஷாக்கு. என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மல்லி பார்த்தா அதில் இருக்குது. விஜய் பாருங்கள் விஜய், இதில் இருக்கிறத நீங்களே உங்கள் கண்ணாலேயே பாருங்கள். நான் சொல்லும்போதும் நம்பலை, யாருமே சொல்லும்போதும் நீங்கள் நம்பலை. இதுக்கு மேலே நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம். சின்ன பிள்ளை அங்கேருந்து ஒடியாந்து சொல்லுது. இதுக்கு மேலேயும் நீங்கள் நம்பாமல் இருந்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப நம்ம எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களாக போயிடுவோம் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அதானே உண்மை, இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ பண்ணீங்க, ஆனால் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, ஏதாவது ஒன்றாச்சு நீங்கள் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன புரிஞ்சிக்கல அதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலே வந்து நான் யாரையும் நம்புறதாகவும் இல்லை, யார் பேச்சையும் கேட்குறதாமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெண்பா என்னதான் முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க, ஆனால் இதுக்கு மேலே வந்து பொறுமையாக இருக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கலாம்.